இரண்டாவது உணவு என்ன? புரத வகைகள். அந்த புரத வகைகள்லயும் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ நான்வெஜ் வந்துட்டு பெருசா யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் நீங்க எடுக்கிறனால சைவத்துல வந்துட்டு புரதம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பயிர் வகைகள் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பயிர் வகைகளை காலை உணவா அப்படி இல்லைன்னா மதிய உணவுல அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணும். இரவு உணவு பயிர் வகைகள் மேக்ஸிமம் எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டாப்பான ஒரு பயிர் வகைகள் கொஞ்சம் சொல்லட்டுமா? பாசி பயிறு, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, பச்சை பட்டாணி, கொள்ளு, பாதாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பருப்பு வகைகள் பயிர் வகைகள்ல ரொம்பவே நல்ல புரதம் நிறைந்த, அதே மாதிரி ஒரு செல் ஃபார்மேஷனுக்கு புரதம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். செல் ஃபார்மேஷனுக்கு கொலாஜன் வேணும், ஃபேட் வேணும், மாவுச்சத்து வேணும், எல்லாம் வேணும். ஆனா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி செல் பாடி அப்படின்னு பார்த்தா புரதம் வந்துட்டு ஒரு பெரிய ரோலை வந்துட்டு பிளே பண்ணுது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா பயிர் வகைகள் செய்யுங்கனாலே நைட்டு ஊற வச்சு காலையில ஒரு விசில விட்டு எடுத்து அதை அப்படியே பச்சையா சாப்பிடுறோம். அது எப்படி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கு அதுல சாப்பிடுறதுக்கு. நம்மளே கொஞ்ச நாள் சாப்பிட்டு விட்டுருவோம். ஆனா அழகா அதை சமைச்சு சாப்பிடும்போது சமைக்கிறதுக்கு ரெசிபி சொல்லியா கொடுக்கணும். யூடியூப்ல அவ்வளவுதான் ரெசிபி இருக்கு. ஸோ இப்போ வெள்ளை சுண்டல் அப்படின்னா வெள்ளை சுண்டல் ரெசிபின்னு போட்டிங்கன்னா அழகா வந்துருது எல்லா ரெசிபியும். அந்த மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா ரொம்ப நாள் சாப்பிட்டு நம்மளோட எலும்புகள் வந்துட்டு உறுதியாகிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பயிர் வகைகள் பெருசா சாப்பிட்டு எனக்கு நெஞ்சு எரியும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு உங்களுக்கு காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர் இது மூணுலயுமே வந்துட்டு கால்சியம் சத்து இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு சைவத்துல ஒரு நாள் காலிஃப்ளவர், ஒரு நாள் மஷ்ரூம், ஒரு நாள் பன்னீர், ஒரு நாள் காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர்னு சொல்லிட்டு ரெகுலராகவே புரத வகைகளுக்கு இதை உங்களோட மதிய உணவுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பயிர் வகை நான் சொன்னேன் இல்லையா, என்னைக்குமே பயிரை நைட்டு ஊற வச்சு காலையில எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா திருப்பியுமே நம்மளோட எலும்புகளுக்கு நடுவில் போய் வாதம் சேர்ந்துக்கும், திருப்பி பிரச்சனை பெருசாக தான் ஆகும். என்னைக்குமே பயிரை சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இரவே ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.